ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பாக்ஸுக்கு சோயா ரைஸ் செய்யலாம். சோயா ரைஸு எப்படின்னா சிம்பிளாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி தான். என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சோயா சங்கு 1 கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, மீடியம் சைஸு வெங்காயம் 2, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நிறைய போடக்கூடாது, வாசனை தூக்கலாக கொடுத்துரும். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு. ரைஸில் உப்பு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது உப்பு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சில்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன், தனியா பொடி அரை ஸ்பூன், ஜீரக பொடி அரை ஸ்பூன், மிளகு பொடி 1/4 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாதம் வடித்து வச்சுக்கலாம். எனக்கு இது 3 பேருக்கு, பிள்ளைங்களுக்கு 3 பேருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு 3/4 கிளாஸ் சாதம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடானதும் நம்ம ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 4-5 ஸ்பூன் ஆயில் காய்ச்சது. பெரிய ஜீரகம் போட்டுக்கலாம். பெரிய ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் பெரிய ஜீரகம் வெடிக்குது. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். இதிலே நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு 1/4 ஸ்பூன் வச்சுருந்தோம்ல, அரை ஸ்பூனு இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு டெய்லி என்னடா செய்கிறதுன்னு நம்ம யோசிச்சு தலை கெட்டு போயிடும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இதை நானாக கண்டுபிடிச்சி நானாக செஞ்சது தான். நான் சோயா தக்காளி சாப்பாட்டில் சோயா போடுவேன். சோயா ரைஸ்ன்னு செய்வேன், பிரியாணி ரைஸ் மாதிரி. அது ரொம்ப வேலை ஜாஸ்தி. இதுனா சிம்பிளாக முடிஞ்சிடும். சாப்பாடை வடிச்சிக்கலாம். அப்புறம் இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடை போட்டு கிளறிட்டோம்னா நல்லா வாசனையாக கம்ம நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி நல்லா சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நம்ம இந்த மசாலா தூள்லாம் போட்டு தக்காளி போட்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரணும். சொல்லுங்கள். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோயா சேர்த்துக்கணும். சோயாவையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கணும். நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகணும். மசாலா மைல்டாக தான் கொடுக்கணும். ரொம்ப மசாலா கொடுத்துட்டோம்னா மசாலா தூக்கலாகிடும், நம்மளால் சாப்பிட முடியாது. நான் கொடுத்த மாதிரி இதே அளவு நீங்கள் 3 பேருக்கு மசாலா மைல்டாக கொடுங்க. அப்போ நல்லா டேஸ்டியாக நல்லா ருசியாக இருக்கும். எனக்கு சோயா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி நல்லா எல்லாம் ஒன்றோடு ஒன்று எல்லாம் சேர்ந்துக்கணும். உப்பு காரம் எல்லாமே இந்த சோயாவில் சேர்ந்ததும் இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் வந்து நல்லா கிளறணும். மசாலா ஹெவியாக தெரியாது பாருங்க. ரைஸை போட்டு நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சைடு டிஷ்ஷு நம்ம முட்டை கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பெப்பர் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.